கடலூர் ஸ்ரீமுஷ்ணத்தைச் சேர்ந்த பெண் தகவலை பரப்பிய புகாரில் பாஜக மாலை மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெண் இறப்பு பற்றி அவர் பொய்யான தகவலை பரப்புகிறார் என்றும், அண்ணாமலையை தொடர்ந்து அவதூறு பரப்பிய பாஜக ஆதரவாளர்கள் 2 மீது திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கடலூர் ஸ்ரீமுஷ்ணத்தைச் சேர்ந்த பெண் இறப்பு விவகாரத்தில் பொய்யான தகவலை பரப்பியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சங்கர் இணைகிறார். சங்கர், இந்த விவகாரம் தொடர்பான முழுமையான விவரம் என்ன? கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கரை ஸ்ரீமுஷ்ணம் பகுதி பக்கினிமலை கிராமத்தில் கடந்த 2 நாளுக்கு முன்பு நடந்த தேர்தலில் ஜெயக்குமார் மனைவி கோமதி இவர்கள் வாக்களித்து வரும்போது அதே ஊரை சேர்ந்த அவருடைய உறவினரான ஜெயபால் மற்றும் அவருடைய குடும்பத்தினர்கள் தகராறு ஈடுபட்டனர். இதனால் தகராறு முற்றி அந்த கோமதியை தாக்கியுள்ளனர். இதனால் கோமதி படுகாயமடைந்து உயிரிழந்தார். இது குறித்து அந்த பகுதியில் உள்ள அந்த சார்ந்த குடும்பத்தை 5 பேர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் இன்று அவதூறு குழப்பிய அண்ணாமலை, பாஜக மாநில அண்ணாமலை மீது 3 வழக்கு பதிவு செய்து கடலூர் மாவட்டம் 153, 504 ஆகிய 3 பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சங்கர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.